சங்கீதம் 10. இதன் வரலாற்று பின்னணி மற்றும் முக்கிய செய்திகள். சங்கீதம் 10 சங்கீதம் 9 தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. இது தாவீது ராஜாவால் எழுதப்பட்டிருக்கலாம். இந்த சங்கீதம் துன்மார்க்கரின் பெருமையையும் அவர்கள் செய்யும் அநியாயங்களையும் அதற்கு எதிராக தேவன் செயல்படுவதையும் பற்றி பேசுகிறது. இதன் வரலாற்று பின்னணி. தாவீது தன் வாழ்நாளில் பலமுறை துன்மார்க்கரின் எதிர்ப்பையும் கொடுமையையும் சந்தித்தார். குறிப்பாக அவர் ராஜாவாக இருந்தபோது அவரை எதிர்த்தவர்கள் பலர் இருந்தனர். இந்த சங்கீதம் அந்த சமயங்களில் அவர் கண்ட அனுபவங்களை அடிப்படையாகக் கொண்டு எழுதப்பட்டிருக்கலாம். துன்மார்க்கர் தங்கள் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஏழைகளையும் பலவீனமானவர்களையும் ஒடுக்குவதைக் கண்டு தாவீது மனம் வருந்தி தேவனிடம் முறையிடுகிறார். இதிலுள்ள 4 எபிரேய வார்த்தைகள் மற்றும் அவற்றின் அர்த்தங்கள் என்னவென்று பார்ப்போம். ராஷா என்ற வார்த்தைக்கு துன்மார்க்கன் அல்லது தீயவன் என்று பொருள். இது நீதியற்ற, கடவுளை மதிக்காத மனிதனை குறிக்கும். சங்கீதம் 10 தீயோரின் செயல்களை விவரிக்க இந்த வார்த்தை பலமுறை பயன்படுத்தப்படுகிறது. வசனம் 2 முதல் 4. அணி என்ற வார்த்தைக்கு ஏழை அல்லது துன்புறும் ஒருவர் என்று பொருள். பொருளாதார ஏழை மட்டுமல்ல, அடக்கப்பட்டு உதவி தேவைப்படுகிறவரையும் குறிக்கும். சங்கீதம் 10 தேவன் ஏழைகளுக்காக நின்று நீதியை செய்வார் என்பதில் இது முக்கியமான சொல். காவா என்ற வார்த்தைக்கு அகந்தை அல்லது பெருமை என்று அர்த்தம். இது தீயோரின் இதய நிலையை சுட்டிக்காட்டுகிறது. அவர்கள் தேவனை மறந்து தங்களின் வலிமையில் நம்பிக்கை வைப்பதை இந்த சொல் காட்டுகிறது. மிஷ்பாத் என்ற வார்த்தையின் அர்த்தம் நீதி, தீர்ப்பு மற்றும் நியாயம் ஆகும். இது தேவனின் நீதியான ஆட்சி மற்றும் தீர்ப்பை குறிக்கும். சங்கீதம் 10 மைய கருத்து தேவன் துன்புறுவோருக்காக நீதியை நிறைவேற்றுவார் என்பதே. இதிலுள்ள மேசியாவை பற்றிய குறிப்புகள். துன்மார்க்கரின் அழிவு. இயேசு கிறிஸ்து இறுதி நியாயத்தீர்ப்பில் துன்மார்க்கரை அழிப்பார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பிசாசானவன் அக்கினியும் கந்தகமுமான கடலிலே எரியப்பட்டான் என்று கூறப்பட்டுள்ளது. ஏழைகளுக்கு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் அவர்களை நேசிக்கிறார், அவர்களுக்கு உதவுகிறார். தேவனுடைய நியாயம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை நிலைநிறுத்துவார். அவர் உலகத்தில் நீதியையும் நியாயத்தையும் கொண்டு வருவார். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சுருக்கமாக, சங்கீதம் 10 துன்மார்க்கரின் செயல்களையும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பையும் ஏழைகளின் நம்பிக்கையையும் எடுத்துரைக்கிறது. இந்த சங்கீதம் நாம் தேவனை நம்பி அவரை தேட வேண்டும் என்பதை நமக்கு நினைவு ஊட்டுகிறது. இயேசு கிறிஸ்து துன்மார்க்கரை அழித்து ஏழைகளுக்கு நம்பிக்கையாக வந்து தேவனுடைய நீதியை நிலைநிறுத்துவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென்.